அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 282 பாடல் 280. மெய்மையே நின்று மிக நோக்கப்பட்டவர் கைமேலே நின்று கருப்பன செய்து ஒழுகி பொய்யும் மேலே கொண்டு அவ்விரைவர் கொன்றார் குறைப்பர் தம்மேலே வீழப்பனை. அரசனுக்கு மிக நம்பிக்கையானவர்களாக இருந்தவர்கள், அரசனால் நன்கு மதிக்கப்பட்டவர்கள், தங்களுடைய சுயநலத்திற்காக தங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக அந்த அரசனையே கொன்றார்கள் என்றால் அது எப்படி முடியும் என்றால், பனைமரத்தை வெட்டும்போது நுனிக்கிளையிலே வைத்து வெட்டி உட்கார்ந்து கொண்டு அடிக்கிளையை வெட்டுவது போல அந்த பனைமரமானது இவனை வீழ்த்தும் என்பது போல அரசனை கொன்றவர்கள் கண்டிப்பாக தண்டனை பெறுவார்கள் என்று சொல்லுகிற பாடல். மிகவும் நம்பிக்கைக்குரியவராக நடந்து கொண்டவர்கள், மிகவும் நல்லவர்கள் என்று அரசனால் கருதப்பட்டவர்கள், தமக்கு இவர்களே உற்றவர்கள் என்று கை அருகிலேயே வைத்திருந்த அரசனுக்கு துரோகம் செய்யுமா போலே சுயநலத்திற்காக அவனை கொன்றவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். நுனிமரத்தில் உட்கார்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுவது போலவும், தான் வெட்டுகிற பனைமரம் தன்மேலேயே வீழ்வது போல தான் செய்த கருமத்தால் பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று சொன்ன பாடல் இந்த பாடல். அரசனை கொன்றவர்கள் இறுதியில் தண்டிக்கப்படுவார்கள். மீண்டும் பாடலை பார்ப்போம். மெய்மையே நின்று மிக நோக்கப்பட்டவர் கைமேலே நின்று கருப்பன செய்து ஒழுகி பொய்யம் மேலே கொண்டு அவ்விரைவர் கொன்றார் குறைப்பர் தம்மேலே வீழப்பனை. நன்றி, வணக்கம்.